விடுதலை படத்தை நான் 1க்கு 3 முறை பார்த்தேன். அதிலே சின்ன சின்ன ஓட்டைகள். ஆரம்ப நிலையில் சிரமப்பட்டு போன சூரி அடுத்து ஜீப்பில் வர்ற அளவுக்கு இடம் சரி செய்யப்பட்டதா அதில் இது எதுவுமே சொல்லலை. ஐயா கலியபெருமாளை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை சந்தித்திருப்பேன். முதல் சந்திப்பு நான் காடுகளுக்குள் செல்வதற்கு முன்னால் ஐயாவை போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு ஈழமண்ணிற்கு புறப்படுகிறேன் என்று சொல்லப்போது புலவர் கலியபெருமாள் அவர்கள் என்னை அழைத்து கவனமாக இருக்க வேண்டும், களத்திற்கு போகப் போகிறீர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்களால் பிறரை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விதமாக சூரி ஒரு பெண்ணை காதலிக்கிறார். இளையராஜா பாடிய அந்த பாடல் ரொம்ப மென்மைப்படுத்தியது எல்லாரையும். விஜய் சேதுபதி அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கணையோடு தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. நிச்சயமாக புலவர் கலியபெருமாளுடைய சித்தாந்தங்கள், நோக்கங்கள் சிதறடிக்கப்படாமல் காட்டப்பட வேண்டும். வெற்றிமாறன் அதை செய்வாரா என்பது எனக்கு சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த மாபெரும் தலைவனை நீங்கள் தவறுதலாக காட்டினீர்கள் என்றால் திரையரங்குகளில் படம் ஓடுவதை தவிர்ப்பது நல்லதென்றே நான் சொல்லுகிறேன். அடிமை முறையாக இருந்தால் அடித்தொடித்து விட்டு வீரநடை போட்டவர்கள் மாபெரும் தலைவர்கள் தமிழரசனும் புலவர் கலியபெருமாள். தலைகளாக கட்டி தொங்கவிட்டு இடுப்பு பகுதியிலிருந்து 50 கிலோ கல்லை கட்டி தொங்க விட்டிருக்கிறார். அவர் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை. Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெபிர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். விடுதலை 1 அந்த ஒரு திரைப்படம் வந்தது. இப்போது விடுதலை 2 படம் வரப்போகுது. நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த படம் யாரை தழுவி எடுக்கப்படுகிறது அப்படின்னு. புலவர் கலியபெருமாள் அவர்களை முதன்மையான கதாபாத்திரமாக வைத்து எடுக்கப்படுகிறது. ஆனால் முதல் பகுதி அந்த படம் வந்தபோது ஒரு பார்வை ஒன்று இருந்தது. யாரை கொண்டாட வேண்டுமோ அவரை தவிர்த்து விட்டு காவலராகிய சூரியை கொண்டாடினோம். நல்ல காவலர் தான், அதெல்லாம் கொண்டாடலாம். ஆனால் எந்த காட்சியை முதன்மையாக கொண்டாடினாங்க அப்படின்னா கலியபெருமாள் அவர்களை சூரி துரத்தி போய் பிடிக்கிற காட்சியை கொண்டாடணும். அதாவது இந்த மக்களுடைய விடுதலைக்கு போராடிய ஒரு வீரருடைய பிடிபடுதலை நம்ம கொண்டாடணும். இந்த ஒரு பார்வையே தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய கண்டனங்கள் வந்தது. எனவே இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இரண்டாவது பகுதி முழுக்க கலியபெருமாள் அவர்களை சுத்தி தான் இருக்கும் அப்படின்றதுதான் முதன்மையான ஒன்று. இது எப்படி அமைந்தால் சரியாக இருக்கும்? வெற்றிமாறன் முதலில் செய்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க எதை பார்ப்பீங்க? எப்படி அமைய வேண்டும்? விடுதலை படத்தை நான் 1க்கு 3 முறை பார்த்தேன். அதிலே சின்ன சின்ன ஓட்டைகள். முதல்ல ஒரு காட்சியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சூரி வானாந்திர காடுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களை சந்திப்பதற்காக ரொம்ப சிரமப்பட்டு காடு மேடெல்லாம் சுற்றி முதுகில் மூட்டையை சுமந்துக்கிட்டு அங்கே போய் சேர்றதுக்குள்ள படாத பாடுபட்டு போய் இது ஒரு சினிமாட்டிக்கல் கொண்டு போய் காட்டியிருப்பார். அங்கே போய் சேர்ந்துருப்பார். அதனால் அதற்கு பிறகு வருகிற காட்சிகளில் பார்த்திங்கன்னா அந்த சிரமம் இல்லாமல் ஜீப்பே அங்கே மேலே நிற்கும், ஜீப்பு அப்படியே வந்துடும். இது எதற்காக இந்த காட்சி அமைத்தார் என்பதை ஒரு கேள்விக்குறியாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆரம்ப நிலையில் சிரமப்பட்டு போன சூரி அடுத்து ஜீப்பில் வர்ற அளவுக்கு இடம் சரி செய்யப்பட்டதா இல்லை அதில் இது எதுவுமே சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் குறிப்பிட்டதை போல் ஐயா புலவர் கலியபெருமாள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னையை தியாகம் செய்து போராடிய மாபெரும் போராளி. அவர் குடும்பமே தூக்கு தண்டனை கைதிகளாக இருந்தவர்கள். பொதுவாக என்னென்னா ஐயா கலியபெருமாளை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை சந்தித்திருப்பேன். முதல் சந்திப்பு நான் காடுகளுக்குள் செல்வதற்கு முன்னால் ஐயாவை போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு ஈழமண்ணிற்கு புறப்படுகிறேன் என்று சொல்லப்போது அவர் சொன்னார், மறுமலர்ச்சி திமுகவில் நான் அப்பொழுது மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர். அவர் சொன்னார், கட்சியில் ஏதோ இருந்தோம்னு சொன்னாங்களே. ஆமாங்க, அந்த பதவியெல்லாம் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். சரி, ஆனால் எந்த கட்சிக்கும் கலங்க வந்துடக்கூடாது. நாம் ஒரு தலைமுறை இயக்கத்தில் போகும்போது எதிலையும் பயணிக்கக்கூடாது, எடுத்துக்கொண்ட கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படித்தான் நான் செய்தேன். அதுக்கு பிறகு சந்தனக்காட்டிற்கு செல்லுகிற போதும் கூட அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் புலவர் கலியபெருமாளை சந்திக்கிற போது என்னையும் அழைத்து சென்றார். அப்பொழுது புலவர் கலியபெருமாளிடத்தில் ரகசியமாக ஒரு விஷயத்தை பேசுகிறார். அது என்னவென்று எனக்கு தெரியாது. பிறகு புலவர் கலியபெருமாள் அவர்கள் என்னை அழைத்து கவனமாக இருக்க வேண்டும், களத்திற்கு போகப் போகிறீர்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்களால் பிறரை பாதுகாக்க வேண்டும்,
நீங்கள் எதிர்த்தாக்குதலில் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை சொல்லிதான் நம்மளை அனுப்புகிறார். அப்பொழுது அவர் கையிலே வைத்திருந்த 50 ரூபாயை பணத்தை கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பயணத்தை நான் வச்சுக்கிட்டேன் வாங்கி. ஆக ஒரு எப்போதுமே அடிமைப்படுத்துபவர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை கொண்டவர் புலவர் கலியபெருமாள். அடக்குமுறைகளை எவர் ஏவுகிறார்களோ அந்த அடக்குமுறையாளர்களுக்கே அடக்குமுறை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். புலவர் கலியபெருமாள் அவர்கள் முதல் விடுதலை படத்தில் சூரி என்கிற ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு அழகான காதல் அவர் வச்சிருப்பார். அதில் சூரிக்கான காதல் அது எல்லாமே சினிமாட்டிக்கல். ஆனால் இயல்பாகவே வீரப்பனார் தேடுதல் வேடையில் ஈடுபட்டிருந்த அதிரடிப்படை கூட யாரும் அங்கே காதலித்திருக்க மாட்டார்கள். அழகான இளம்பெண்கள் இருந்தால் தூக்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விதமாக சூரி ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அவர்களுக்குள் ஒரு அழகான காதல். அந்த இளையராஜா பாடிய அந்த பாட்டு காட்டுவெளி என்கிற அந்த பாடல் ரொம்ப மென்மைப்படுத்தியது எல்லாரையும். சூரி அந்த படத்திலே ஒரு கதாநாயகனாக காட்டப்பட்டிருப்பார். விஜய் சேதுபதி அவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கணையோடு தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ 2வது பாகம் விடுதலையில் நிச்சயமாக புலவர் கலியபெருமாளுடைய சித்தாந்தங்கள், நோக்கங்கள் சிதறடிக்கப்படாமல் காட்டப்பட வேண்டும். வெற்றிமாறன் அதை செய்வாரா என்பது எனக்கு சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், இப்போ சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம் வந்தது. அந்த பாண்டியை அப்படிங்கிற அந்த படத்தில் காவல்துறைக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட சூழலை காட்டியிருப்பார். சீவலப்பேரி பாண்டியினுடைய அண்ணன் எப்படி கொன்றார்கள் என்றால், பனைமரத்தில் இருந்து நொங்கை வெட்டி வெட்டி கீழே இறங்குகிற போது சுட்டு வீழ்த்தியிருப்பார்கள். சுப்பிரமணியன் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த ஊர் தலைவருடைய மனைவிக்கு அம்மை நோய் பிடித்து விட்டது. ஆகையால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்கிறது 1984. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சீவலப்பேரி பாண்டியில் கூட சீவலப்பேரி பாண்டியினுடைய உண்மைத்தன்மைகளை இவர்கள் சொல்லவில்லை. விடுதலை படத்தில் எங்களுடைய மூத்தவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இன்றைக்கும் விளங்கக்கூடியவர், 100வது அகவையை தொட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் புலவர் கலியபெருமாளை பற்றி நாம் பேசுகிறோம். 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாபெரும் தலைவனை எந்த இடத்திலும் மறைமுகமாகவோ அல்லது வேறு விதமாகவோ தவறாக காட்டிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை விடுதலை பாகம் 2இல் நீங்கள் தவறுதலாக காட்டினீர்கள் என்றால் திரையரங்குகளில் படம் ஓடுவதை தவிர்ப்பது நல்லதென்றே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு வரலாற்றை நீங்கள் கற்பனைவாதமாக செய்துவிடக்கூடாது. அவர் வாழும் வரலாறை இருந்தவர். நீங்கள் கற்பனை கதைகளுக்கு செல்லுங்கள், நாங்கள் அதில் குறுக்கிட விரும்பவில்லை. ஜமீன்தார்களுடைய நில உடைமை அந்த தத்துவங்களை கடுமையாக எதிர்த்தவர். இது பாகம் 2 இருக்க வேண்டும். சிமெண்ட் ஆலை தொழிற்சாலைகளில் நடைபெற்ற இந்த ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த நிலம் எடுக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கடுமையாக களத்திலே நின்று மோதி அந்த சிமெண்ட் உற்பத்தி ஆலைகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். அன்றைய காலத்திலே 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டது கூட, நான் இந்த பணத்தை வாங்குவதை விட நான் தூக்கு போட்டு சாவதே மேலானதுன்னு சொன்ன தத்துவங்கள் இந்த மண்ணில் விதைந்து கிடக்கிறது. அதை சிதைத்து விடாதீர்கள். சிறையில் எங்களுடைய மகத்தான மண்ணுரிமை தலைவர் தமிழரசன் இருக்கிற காலங்களில் இருவரும் ஒரு சிறையில் இருக்கிறார்கள், திருச்சி சிறையிலே. கலியபெருமாள் தமிழரசன் அவர்கள் தான் கட்டியிருந்த லுங்கியை அவுத்து அதை கிழித்து கயிறாக்கி மிகப்பெரிய சுற்றுச்சுவர் பகுதியில் மின்சாரம் பாய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மின்சாரத்தையும் கடந்து தப்பித்து அந்த பக்கம் கீழே குதிக்கும் போது தான் தமிழரசனுக்கு ஒரு கால் ஒடிகிறது. ஆனால் இவர் தப்பித்தலை கூட தன்னுடைய சக தோழனாக இருக்கிற புலவர் கலியபெருமாள் இடத்தில் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனால் புலவர் கலியபெருமாள் அந்த தப்பித்தல் நிகழ்ச்சியின் போது என்ன கூற்றை சொன்னார் என்றால், நாம் இந்த சட்டத்தை மதிக்கிறோம், இந்த சட்டத்தின்பால் நடக்கிறோம், ஆனால் சட்டம் நமக்காகவும் இருக்கிறது, சிறைச்சுவரை உடைப்பதை விட இந்த சட்டத்தை உடைப்பது தான் மேலானது என்று சொன்ன புலவர் கலியபெருமாள். இந்த தத்துவங்கள் இந்த பாகம் 2 சொல்லப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, சாதி பார்க்காத அற்புத தலைவனாக புலவர் கலியபெருமாள் வாழ்ந்தார். அவருடைய பெண் குழந்தையை ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். தன்னுடைய மகன்களுக்கு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலே போய் பெண் பார்த்து வரம் பார்த்து திருமணம் செய்து வைத்தார். புலவர் கலியபெருமாள் வீரப்பனாரை சந்திக்கிற போது கூட
வேடியப்பன் என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவருடைய வீட்டிலே தான் தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த காட்சிகள் எல்லாம் பாகம் 2 காண்பிக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பெண்ணாடம் பகுதிகளில் நிறைந்து கிடந்த அடிமை முறைகளை உடைத்தெறிவதற்காக 500 வண்டிகளில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்திய பெருந்தகையாளர் புலவர் கலிய பெருமாள். இந்த சம்பவங்களும் இந்த பாகம் 2 வருமா என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதைவிட முக்கியமானது, அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஆயுதம் தரித்த போரை தொடங்குவதே மேலானது என்று அங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான, இன்னைக்கும் நீங்கள் வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் நக்சல் அமைப்புகள் ஏன் தலை தோங்கியது? இன்னைக்கு இருக்கிற வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் பல மாவட்டங்களாக பிரிந்து கிடக்கிறது. ஆனால் எந்த ஒரு இளைஞனுக்காவது தமிழ் தேசிய உணர்வு வந்திருக்கிறதா? இல்லை. ஆனால் புலவர் கலிய பெருமாள் தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக இருந்த தமிழரசன் போன்றவர்கள் உருவான காலத்தில் இந்த மாவட்டங்களில் எப்படி தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கப்பட்டது, இது காண்பிக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தமிழரசனும் புலவர் கலிய பெருமாளும் அவர்களும் இணைந்திருந்தால் அங்கே புரட்சி வெடிக்கும் என்பார்கள். இருவரும் கலந்து பேசி அடிமை முறையாக இருந்தால் அடித்தொடித்து விட்டு விடுதலை நோக்கிய பயணத்தை வீரநடை போட்டவர்கள் மாபெரும் தலைவர்கள் தமிழரசனும் புலவர் கலிய பெருமாளும். இது இடம்பெற வேண்டும். அந்த காலங்களில் மிதிவண்டியை மட்டுமே எடுத்துக்கொண்டு தலைமுறை வாழ்க்கை நடத்தி தமிழர்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர்கள் இடம்பெற வேண்டும். முதன்மை பகுதியில் வந்து விஜய் சேதுபதியுடைய கதாபாத்திரத்தை வந்து அம்மனமாக்கி உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வசனம் வரும், இந்த அம்மனமாக்கி இப்படி உட்கார வச்சாதான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதுன்னா நான் பெரிய ஆள் தான்ன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். எப்பேற்பட்ட வந்து கொடுமைகளை வந்து கலிய பெருமாள் அவர்களுக்கு வந்து காவல்துறையினர் தந்திருக்காங்க. அதாவது தலைகளாக கட்டி தொங்க விட்டு இடுப்பு பகுதியிலிருந்து 50 கிலோ கல்லை கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். பறவை மாதிரி கட்டி தொங்க விட்டு இடுப்பிலே கல்லை கட்டி தொங்க விட்ட கொடுமை. தண்ணீர் தொட்டிக்குள் 3 நாட்களாக நிறுத்தி வைத்து அதிலேயே சிறுநீர் கழிக்க வைத்து அதிலேயே மலம் கழிக்க வைத்து அந்த தண்ணீரையே குடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு குடிக்க வைத்தவர்கள். அவர் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை. அவருடைய மூத்த மகனாக இருக்கிற சோழன் நம்பியார் போன்றவர்கள் எல்லாம் சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருக்கிற போது கூட, தன் மகனை பார்ப்பதற்கு அனுமதி கேட்ட போது கூட மறுத்த காவல்துறை. தன் மனைவியை சிறைப்படுத்தி இருக்கிறது, 2 மகன்களை சிறைப்படுத்தி இருக்கிறது, அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்கள் வாதாடி வெற்றி பெற்றார்கள். தனது சிறை வாழ்க்கையை கிட்டத்தட்ட பாதி வயது வரை சிறையிலேயே கழித்த பெருமகனார். இதெல்லாம் காண்பிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் அடையாத கொடுமைகள் அல்ல. இரவு உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட எப்பொழுது காவல்துறை வீட்டிற்குள் நுழையும் என்று தெரியாத சூழலிலும் கூட அவரை தூக்கி சென்ற வரலாறுகள் நிறைய. ஆனால் அந்த புலவர் கலிய பெருமாளை காட்டி கொடுத்ததும் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். தமிழரசனை காட்டி கொடுத்ததும் அவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். தமிழரசன் போன்ற தோழர்கள் எல்லாம் பெண்ணாடம் வங்கியிலே கொள்ளையடிக்க வேண்டும் பணத்தை என்று சொன்னபோது கூட அந்த பணம் யாருக்கானது என்று தெளிவாக சொன்னார். எந்த அரசு காவிரி தண்ணீரை தர மறுக்கிறதோ அந்த அரசிற்கு எதிராகத்தான் இந்த பணம் எடுக்கப்படுகிறது. எந்த மத்திய அரசு தண்ணீரை தர உத்தரவிடாமல் தடுக்கிறதோ அந்த மத்திய அரசை எதிர்த்து தான் மத்திய அரசு நிறுவனத்திலே இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கப் போகிறோம் என்று மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்த வரலாறுகள். அதற்கு பிறகு அவர் கையிலே துப்பாக்கி இருந்தும் கூட பொதுமக்கள் கல்லால் அடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது கூட மக்கள் போர்வையில் காவல்துறை திட்டமிட்டு கல்லடி கொடுத்து தோழர் தமிழரசனை, தலைவன் தமிழரசனை கொலை செய்தது. அண்மையிலே ஒரு புத்தகத்தை தமிழரசனை பற்றியெல்லாம் புலவர் கலிய பெருமாளை பற்றியெல்லாம் வெளியிட்டார்களாம். போட்டோகிராபர் என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியனும் இயக்குனர் என்று சொல்லக்கூடிய கௌதமன் போன்றவர்களெல்லாம் அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டு பொய்க்கதைகளை தமிழ்நாட்டிலே பரப்பியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் கிழித்தெறிந்து குப்பையிலே வீசக்கூடிய புத்தகம் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். புலவர் கலிய பெருமாளையும் தோழர் தமிழரசனையும் இழிவுபடுத்தி எழுதிய புத்தகங்கள். ஆகையால் புலவர் கலிய பெருமாளுடைய போராட்ட வரலாறுகள் பாகம் 2 விடுதலையில் தத்ரூபமாக வெளியிடப்பட வேண்டும், தத்துவமாக வெளியிடப்பட வேண்டும். அவர் அடைந்த சிரமங்களை, துன்பங்களை, துயரங்களை, அடக்குமுறைகளை பாகம் 2 காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. புலவர் கலிய பெருமாள் அவர்கள் தனது தள்ளாத 82 வயதிலும் கூட வீரப்பனாரை சந்திப்பதற்கு திட்டமிட்டு போய் சந்தித்து வந்தார். அவர் அந்த வயதிலும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் மரணப்படுக்கையில் கிடக்கிற போது கூட தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற தத்துவ வார்த்தைகளை மட்டுமே புலம்பிக் கொண்டிருந்ததாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் வெளியிலே வந்து பேசுகிற அரசியல் எவ்வளவு ஆழமானது என்பதை பதிவு செய்ய வேண்டும்.
புலவர் கலியபெருமாள் அவர்கள் நடந்தோ அல்லது மிதிவண்டியிலோ சென்றுதான் தனது களப்போராட்டத்தை தொடங்கினார் என்பது வரலாறு. ஒரு காலத்தில் ஆசிரியராக பணி செய்கிற போது ஆயிரம் மாணவர்களை போராளிகளாக உருவாக்கிய பெருந்தகையாளன். அவரை மரணத்தில் முத்தமிடுகிற போது நூற்றுக்கணக்கான அவரிடம் படித்த மாணவர்கள் வந்து அவருடைய கையையும் காலையும் இறுக பற்றி கொண்டு உங்கள் கொள்கை வெல்ல நாங்கள் களமாடுவோம் என்று கூக்குளிரிட்ட வரலாறுகள் தான் அதிகம். எங்களுடைய தலைவன் புலவர் கலியபெருமாள் அந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் அடக்குமுறையாளர்கள் அவருடைய கல்லறையை கட்டி எழுப்புவதற்கு கூட தடை செய்கிறார்கள். தோழர் தமிழரசனுடைய தாயினுடைய கல்லறையை இடிக்கிறார்கள். ஆளும் அதிகார வர்க்கம் தொடர்ந்து அடக்குமுறைகளை ஏவி வருகிற அரசியல் புள்ளிகள் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் கோலோச்சி நிற்கிறார்கள். புலவர் கலியபெருமாள் நூற்றாண்டு விழாவில் அவரை பற்றியான உண்மைத்தன்மை வரலாறுகளை உலகத்திற்கு சொல்லுவதற்காக பாகம் 2 விடுதலை வர வேண்டும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்களுடைய போராளிகளாக நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துவதற்கான இடத்தில் இருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. என்னிடத்திலே தோழர் மாறன் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கும் தொடர்பில் இருந்து கொண்டு உரையாடி வருகிறோம். பாகம் 2 தமிழ் மக்களுக்கான படமாக இருக்க வேண்டும். பாகம் 2 எம் தலைவன் புலவர் கலியபெருமாளின் உண்மைத்தன்மையை உலகம் அறியச் செய்ய வேண்டும். அதற்காக வெற்றிமாறன் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். தமிழ் திரையுலகில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது. கல்லறையை இடிக்கிற ஆளும் அதிகார வர்க்கம் படத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவு யோசிக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே திரைத்துறை தன்மையும் தேவைப்படுகிறது. வரலாற்றில் வரலாறும் உண்மையை பதிவு செய்ய துடிக்கிறது. ஆகையால் பாகம் 2 விடுதலை வெற்றிகரமாக அமைய நெஞ்சார தமிழீழத்தினுடைய தாயக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற புலிகளின் சார்பாகவும் தமிழர் நாட்டின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற எண்ணற்ற தமிழ் போராளிகளின் சார்பாகவும் அன்பான வணக்கத்தையும் வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.